ஒருமுறை அர்ஜுனனுக்கு தான் கிருஷ்ணரின் மிகப்பெரிய பக்தன் என்ற கர்வம் ஏற்பட்டது. இதை புரிந்து கொண்ட கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு ஒரு பாடம் புகட்ட நினைத்தார். கிருஷ்ணர் அர்ஜுனனை ஒரு கிராமத்திற்கு அழைத்துச் சென்றார். அங்கு ஒரு ஏழை விவசாயி நிலத்தில் உழுது கொண்டிருந்தார். கிருஷ்ணர் அர்ஜுனனிடம், அர்ஜுனா, இவன்தான் என்னை தினமும் மறக்காமல் நினைக்கும் மிகப்பெரிய பக்தன் என்றார். அர்ஜுனனுக்கு ஆச்சரியம். கிருஷ்ணா, இவன் தன் வேலையில் அல்லவா மூழ்கியிருக்கிறான், இவன் எப்படி பெரிய பக்தன் ஆக முடியும் என்று கேட்டார். கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் ஒரு கிண்ணம் நிறைய எண்ணெயை கொடுத்தார். அர்ஜுனா, இந்த கிண்ணத்திலிருந்து ஒரு சொட்டு எண்ணெய் கூட கீழே சிந்தாமல் இந்த ஊரை ஒருமுறை சுற்றி வா என்றார். அர்ஜுனனும் மிகுந்த கவனத்துடன் கண்ணும் கருத்துமாக அந்த எண்ணெய் கிண்ணத்தை பார்த்தவாறே ஊரைச் சுற்றி வந்தார். ஒரு சொட்டு கூட கீழே சிந்தவில்லை. திரும்பி வந்த அர்ஜுனனிடம் கிருஷ்ணர் கேட்டார், அர்ஜுனா, நீ ஊரைச் சுற்றி வந்தபோது என்னை எத்தனை முறை நினைத்தாய்? கிருஷ்ணா, எண்ணெய் சிந்திவிடக் கூடாது என்பதில் மட்டுமே என் கவனம் இருந்தது. அதனால் உன்னை நினைக்க எனக்கு நேரமே இல்லை. அப்போது கிருஷ்ணர் புன்னகையுடன் சொன்னார், அந்த விவசாயி தன் குடும்ப பாரத்தையும் கடின உழைப்பையும் சுமந்து கொண்டு அந்த வேலைகளுக்கு நடுவிலும் ஒரு நாளைக்கு 3 முறையாவது என் பெயரைச் சொல்லி என்னை நினைக்கிறான். ஆனால் நீ ஒரு சிறிய கிண்ணம் எண்ணெயை கையில் வைத்திருக்கும்போதே என்னை மறந்துவிட்டாய். பொறுப்புகளுக்கு நடுவிலும் இறைவனை நினைப்பதே உண்மையான பக்தி. கடமைகளை சரியாகச் செய்வதும் அந்த பணிகளுக்கு இடையிலும் இறைவனை இதயத்தில் வைத்திருப்பதே உயர்ந்த பக்தி. உங்களுக்கு வேற என்ன தலைப்புல வீடியோ பதிவு வேணும் கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களுக்கெல்லாம் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.